வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். ஃபைனலி பேக் ரூம்ஸ் படம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த படம் வந்து எப்படி இருக்குது, எனக்கு எப்படி ஃபீல் ஆணுச்சு, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா, அண்ட் உங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்க் ஆணுச்சா இல்லையான்றதை நீங்கள் கீழே இப்போயே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டே பேக் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் நான் வந்து பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்டென்ஸான எலமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்துச்சு. படம் ஃபுல்லாக ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரோடையே தாங்க கொண்டு போகிறாங்க. எந்த ஒரு ஸ்டோரிலேயும் இல்லை வந்து ஒரு கேரக்டர் டெப்த்லேயோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் போடாமல் மோஸ்ட்லி அந்த இன்டென்ஸ் சீக்வன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து எங்கேஜாக இருக்கணுன்றதுக்காண்டி அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்துச்சு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் 2 பேருமே வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஆக்ட்ரஸஸோட பெர்ஃபார்மன்ஸ் இனி எக்ஸ்ட்ராவாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அவங்களோட சட்டிலான ரியாக்ஷன்ஸுமே வந்து ரொம்பவுமே வந்து இன்டென்ஸாக வந்து சூப்பராகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்கான இந்த ஒரு பொட்டன்ஷியலை அந்த ஒரு எலமெண்ட்ஸ் மூலயமாவே சூப்பராக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து அந்த செட் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் உண்மையாலுமே ஒரு ஒரிஜினல் பேக் ரூம்ஸை வந்து கண்ணில் காமிச்ச மாதிரியே வந்து ஒரு ஃபீலுங்க. அண்டு ஸ்டோரியுமே வந்து ரொம்ப லீனியராக ரொம்ப சட்டிலாக வந்து இருந்துச்சு. எந்த ஒரு கிருப்பங்கள் இல்லாமல், எந்த ஒரு மாற்று கீத்தும் இல்லாமல் வந்து நான் கூட நடுவில் எங்கேயோ குட்டையில் குழப்பி எங்கேயோ வேறு எங்கேயோ கொண்டு போய் விட்ருவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரி லைன் நீங்கள் வந்து யார் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாலும் வந்து அது வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவோட தான் வந்து அந்த ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸாக வந்து எந்த அளவும் பெருசாக வந்து ட்ராபேக்ஸுன்றது வந்து கிடையாது. அண்ட் இதில் வந்து மெயின் அந்த பேக் ரூம்ஸோட செட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிப்பாங்க நிறைய விஷயம். அந்த வீடியோ கேமரா மூலயமா வந்து காமிக்கிற செட்டை அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோ கேம் அடாப்டிவாகவே வந்து கொண்டு வந்தது இனி ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடினவங்களுக்கு தெரியும் அந்த படத்துக்கு வந்து எப்படி இருக்கும். அண்ட் அந்த வீடியோ கேம்ஸோட அந்த ஒரு ரியலிஸ்டிக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே இந்த படத்துலையும் வந்து கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் இவ்வளோ சொல்கிறேன்ல, ஆனால் இந்த படம் எனக்கு வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஏன்றது நான் இனிமேட்டு சொல்கிறேன். இது வந்து ஒரு நெகட்டிவ்ஸாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னு எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். நான் வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் போனேன். அண்டு போயுமே வந்து எனக்கு இந்த படம் வந்து சொன்ன விஷயங்களுக்கு உட்பட்டு இந்த படம் வந்து இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நோ, தட் வாஸ் ராங். நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஹைப் கொடுத்து போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான ஃபிலிம் கிடையாது. இட் இஸ் நாட் லைக் அன் அப்சஷன். நீங்கள் வந்து ஒரு ஓகேஷான ஒரு ஃபிலிமாக தான் வந்து எனக்கு வந்து இது தெரிஞ்சுது. அண்ட் ஏன்றது நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் வந்து வைக்கிறது அந்த எண்டிங் தான். அந்த எண்டிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்ஃபினிஷ்டான ஒரு எண்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ண ஒரு என்னடா டப்புன்னு படம் முடிஞ்சிருச்சு. இந்த மைக்கேல் படத்தில் வந்து டப்புன்னு திரைய விலக்கி என்னடா செகண்ட் இன்டர்வலான்ற மாதிரி வந்து அந்த ஒரு செகண்ட் ஆஃப் வந்து அந்த செகண்ட் ஆக்ட் வந்து அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து ஒரு ஃபீல், அந்த ஃபினிஷ்டான ஃபீலே வந்து கொடுக்கல. நீங்கள் வந்து ஒரு அன்ஃபினிஷ்ட் ஸ்டோரியை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கிரேவுக்கு வந்து தீனி போட்ட மாதிரி வந்து அந்த படம் வந்து இல்லை. அண்டு அந்த படத்தோட முக்கியமான ட்ராபேக்குமே நான் அதான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரை வச்சு அண்ட் அந்த இன்டென்ஸாக போயிட்டுருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அன்ஃபினிஷ்டான ஒரு எண்டிங்கை கொடுத்தது வந்து உண்மையாலுமே வந்து எனக்கு வந்து பெருசாக அந்த படத்தோட அந்த டிஸ்கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திடுச்சு. அண்ட் அந்தளவுக்கு வந்து ஸ்டோரியை கொடுத்தாங்களே, இவங்க வந்து அதுக்கு பின்னணியான விஷயங்கள் ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி பேக் ரூம்ஸ் வந்து க்ரியேட் ஆணுச்சு, அண்ட் இவங்கெல்லாம் யார், அதுக்குள்ளார இருக்கிறவங்கெல்லாம் யார், அந்த ஏலியன்ஸ் யார் யார் அப்படின்றத அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் எலாபரேட்டிவாக வந்து சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இனியும் வந்து அதை சொல்லாமல் ஏன் வந்து அந்த படத்தை வந்து எடுத்தாங்க. படமுமே ரொம்ப சின்ன படங்க. நீங்கள் வந்து அதான் நான் 1:00 ஷோவை வந்து புக் பண்ணேன். 3:00 முடிஞ்சிருச்சு படம். வித் இன்டர்வல் வந்து ஒரு 20 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்படியுமே வந்து படம் வந்து சட்டுன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. படம் லென்த்தியாக இருந்தாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை தான். நம்ம கரெக்டான நேரத்தில் அந்த கரெக்டான இடத்த வந்து இன்டென்ஸாக வந்து வச்சனால அந்த ஒரு படம் முடிச்ச ஒரு ஃபீலே தரல. நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்படியே செரிக்காமல் அப்படியே என்னடா இது திருப்பி பசிக்கிறதுன்ற மாதிரி வந்து இருந்துச்சு அந்த ஒரு படம் பார்க்குற அந்த ஃபீலு. அண்ட் அப்படியே இனி ஒரு விஷயம் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூங்க. உண்மையாலுமே யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் பார்க்குறதுனே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த மேல் கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படம் போகிற மாதிரி காமிக்கும். அப்புறம் பார்த்தா சட்டிலாக வந்து அப்படியே ஃபீமேல் கேரக்டரில் வந்து அப்படியே தாவிடுவாங்க. அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கெஸ்டர் வந்து யார் மூலயமா வந்து அந்த கதை வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணலையா, ஸ்டோரி வைஸ் எல்லாமே வந்து லீனியராக தான் இருந்துச்சே தவிர
அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்றது வந்து அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்டில் வந்து ஹீரோ பாயிண்ட் ஆஃப் அதாவது மேல் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிக்கிறது. செகண்ட் ஆக்ட்லேருந்து அப்படியே ஃபீமேலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாறும். அண்ட் அந்த மாதிரி ஏன் வச்சாங்க? ஆக்சுவலாக மேல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காமிச்சிருந்தாலுமே வந்து அந்த படம் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். அண்ட் அப்படியுமே வந்து அந்த ஸ்டோரி வந்து மூவ் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் சிம்பிள் அண்ட் லீனியராக கொண்டு போகிறதுக்கு அண்ட் இனி ஒரு புஷ் அந்த எமோஷ்னல் புஷ் கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு ஒன் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா வந்து பெருசாக ஒர்க் ஆகாது, பெருசாக பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த படம் வந்து தயவு செஞ்சு போய் பார்த்துறாதீங்க. ஏன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆஃப் த ஃபுட்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்டு ஷேக்கி கேம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அண்டு கேமரா ஆங்கிள்ஸை சொல்லி ஆகணும். கேமரா ஆங்கிள்ஸ் வாஸ் ஸோ குட். நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து எது நல்லாயிருக்கோ இல்லையோ கேமரா ஆங்கிள்ஸ்க்காகவே வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து அமையும். அண்ட் அந்த லைட்டிங் அந்த கலர் கிரேடிங்குமே வந்து பெருசாக வந்து எனக்கு எங்கேயும் ஒர்க் ஆகலைங்க. லைட்டிங் வாஸ் ஓகே. பட் அந்த கலர் பேலட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஹோல் மூவியே வந்து டிஃப்ரெண்ட் டோனில் வந்து இருக்கும். ஒயிட் கலர் பேலட்டில் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த நியான் அந்த ஒரு கலர் பேலட்டில் வந்து இருக்கும். அந்த லைட் க்ரீனுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கலர் பேலட்டில் கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தரும். அண்ட் அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கலர் பேலட்ஸ் வச்சது இனி கொஞ்சம் வந்து அந்த டிஸ்கனெக்ஷனை வந்து உருவாக்குனுச்சு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் நம்ம ஆஸ் அ ஹோல் மூவியாக பார்க்குறப்ப கிரேட் ட்ரை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் போய் இந்த படத்தை பாருங்கள். ஆஸ் அ ஒரு நார்மல் ஃபிலிம் தான் பேக் ரூம்ஸ். அண்ட் ரொம்ப இந்த படத்தில் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்ன்ட்டு ஹைப் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் தயவு செஞ்சு அந்த படம் போய் பார்க்காதீங்க. அதுக்கு தான் இந்த ரிவ்யூ வந்து. நீங்கள் இந்த படம் பாருங்கள் பார்க்காதீங்கன்றது இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் யுவர் ஓன் சாய்ஸ். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், நல்ல படம் தான். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. சூப்பரான ஒரு படம், நல்ல ஒரு கதை அண்ட் நல்ல ஒரு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் முடிச்சிருந்தாங்கன்னா வாஸ் குட். பட் ஆனால் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் போய் பாருங்கள் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த ரிவ்யூ வந்து போட்டேன். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை சொன்னது வந்து அதுக்கான ஒரு இது மட்டும்தான். இனி ஸ்டில் நீங்கள் இந்த படம் பார்க்கலன்னா யூ கேன் ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் நீங்கள் ஒர்க் ஆனது ஏன் எதனால் அப்படின்றத இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் இதில் என்ன தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் அதுவும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் யா கைஸ், இவ்வளோ தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படம் போய் பார்க்கலான்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள், பட் கோ வித்தவுட் எனி ஹைப். அவ்வளோதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யா கைஸ், that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Hats of signing off. Take care. Cheers. Bye.